வணக்கம். இந்த வீடியோல இன்கம் டேக்ஸ் லா அண்ட் பிராக்டிஸ் 2 சப்ஜெக்ட்ல 5 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் தியரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா தியரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 5 தியரி சாப்டர். ஓகே, ஸோ கண்டிப்பா எல்லா சாப்டர்ல இருந்தும் ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? அதனால 5th யூனிட்ல இருக்கக்கூடிய தியரி கொஸ்டின்ஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேரண்டியா அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை தவிர உங்களுக்கு 5 மார்க்ல எக்ஸ்ட்ராவா ஒரு தியரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த சாப்டர்ல இருந்து வேணும்னாலும் கேட்கலாம். 10 மார்க்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். when can a best judgment assessment made அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து எப்பவுமே தியரி அட்டன் பண்றதா இருந்தது அப்படின்னா நான் வந்து அந்த கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டை நீங்க ஹைலைட் பண்ணி எழுதுங்க. ஹைலைட் பண்ணி எழுதுறதுனா ஒன்று இந்த பாயிண்ட்டை எழுதிட்டு அதை சுற்றி நல்லா ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா அதை வந்து பிளாக் பென்னில் ஹைலைட்டடாக எழுதிட்டு ஒரு டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துருங்க. தியரி கொஸ்டினுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் எலாபரேட்டாக எழுதுறதுல இந்த கீ பாயிண்ட் படிச்சுட்டே என்ன ஒரு சஜஷனுக்கு வந்துருவாங்க ஐடியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் திருத்துறவங்க நீங்கள் கொஸ்டினை படித்து தான் எழுதியிருக்கீங்கன்ற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசசி வந்து சட்டப்படி என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணாதப்ப இந்த பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து இன்னுமே ப்ரீஃபாக எழுதணும் அப்படின்னா என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெயிலியர் டு ஃபைல் த ரிட்டர்ன். ஸோ யாரெல்லாம் அசசிலாம் வந்து குறிப்பிட்ட இன்கம்க்கு மேலே இருந்தது அப்படின்னா வித்தின் டியூ டேட் என்ன பண்ணணும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்படி ஃபைல் பண்ணலை அப்படின்னா இந்த பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட். ஓகே, அடுத்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசசி வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ணியிருக்க நோட்டீஸஸ்க்கு ரிப்ளை பண்ணலை, அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கும் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்த சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுறதே அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸையே வந்து அசசி வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணலை, எவிடன்ஸஸ் சப்மிட் பண்ணலை அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்டு. அதுக்கு அடுத்த சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணியிருக்காரு, ஆனால் அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தப்பான இன்ஃபர்மேஷன் இல்லை இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அந்த சுச்சுவேஷனில் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஹெட்டிங்ஸையும் கரெக்டாக எழுதிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் கிடச்சிடும். மேக்ஸிமம் 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க 5 மார்க்காக இருந்தால். ஓகே, அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்து எந்தெந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் அலோடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட செக்ஷனை நீங்கள் இங்கே ஹைலைட் பண்ணி எழுதுங்க. செக்ஷன் 57. ஓகேவா? ஸோ எது எது முக்கியமான விஷயமோ அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதிடுங்க. அதே மாதிரி இந்த ஹெட்டிங்ஸ். ஓகேவா? ஸோ எதுக்கெல்லாம் டிடக்ஷன் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுக்காக அவங்க ஏதாவது கமிஷனோ ரெம்யூனரேஷனோ பே பண்ணியிருந்தா அதுக்கு டிடக்ஷன் அலோடு. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறாங்க, அதுக்காக கமிஷன் ரெம்யூனரேஷன் பே பண்ணியிருந்தா அந்த இன்கம்காக டிடக்ஷன் அலோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல். ஓகே, ஸோ பாரோடு கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதுக்கான இயர்னிங்ஸில் வந்து என்ன டிடக்ஷன் அலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பேர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஒன்லி ஃபார் லெட் அவுட் அசட்ஸ். ஓகே, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லெட் அவுட் அசட்டில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, டிடக்ஷன் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபார் ஃபேமிலி பென்ஷன் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். எய்தர் 15,000 எது லோயரோ அதில் வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். 1/3 ஆஃப் பென்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து டிடக்ஷன். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஹெட்டிங்ஸையாவது தரோவாக படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸோட ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இண்டெக்ஸிங் அப்படின்றது வந்து ஒன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், கேபிட்டல் அசட்ஸ்க்கு மட்டும்தான் இண்டெக்ஸிங் அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நோ இண்டெக்ஸிங் ஆஃப் லாங் டேர்ம் டிபென்ச்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்.
லாங் டேர்ம் டிபென்ச்சர்ஸ் பாண்ட்ஸுக்கு வந்து என்ன கிடையாது, இந்த இண்டெக்ஸ் கிடையாது. அண்ட் செக்ஷன் 48 இது வந்து மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோ இண்டெக்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டுக்கு இண்டெக்ஸிங் கிடையாது, டெப்ரிஷியபிள் அசெட்ஸுக்கு இண்டெக்ஸிங் கிடையாது. அதே மாதிரி ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் இன் இந்தியன் கம்பெனி ஒரு நான் ரெசிடென்ட் பண்ணுறாரு. அது எதை யூஸ் பண்ணி பண்ணுறாருன்னா கன்வெர்ட்டிபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து அலோடு இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது இல்லையா, இந்த சாப்டரில் வந்து சில பர்சன்ஸ் அவங்களோட பொசிஷனோட நேமோட கொடுத்து பவர்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஒருவேளை நீங்கள் படிச்சுட்டு போகலை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு கொஷினுக்கு ஆன்சர் படிச்சிருக்கீங்கன்னா ரிலேட்டட் ஆன்சர் எழுதலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் தான் எழுதணும், நான் அதை தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டால் அப்ஜெக்டிவ்ஸில் கூட அந்த அட்வான்டேஜஸோட பாயிண்ட் ரிலேட் ஆகும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தப்பான ஆன்சர் கொடுக்காதீங்க, சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் கமிஷனர் அப்படின்றது ஒரு பொசிஷன். இதே மாதிரி சில பொசிஷனில் நேம் கொடுத்து உங்களுக்கு அவங்களோட பவர் கேட்குறாங்க, தெரியல அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டினில் நீங்கள் என்ன பவர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதை கூட நீங்கள் எடுத்து எழுதலாம். ஓகேவா? நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு மினிமம் மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகேவா? தியரி சப்ஜெக்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ் இதுதான். ஓகேவா? எந்த கொஷினையும் விட்டுட்டு வராதிங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அந்த சாப்டரில் என்ன கொஷின் படிச்சீங்களோ ஆன்சர் தெரியலன்னா ரிலேட்டட் ஆன்சர் எழுதிட்டு வரலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒவ்வொருத்தரையும் கமிஷனர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவருக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது. என்னென்ன பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பவர் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா? ஸோ இவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு பவர் இருக்குது. அவங்களோட கீழே இருக்கிற அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு பவர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. கேசஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, பவர் இருக்குது. ஓகேவா? அசைன்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டு த இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இருக்காங்க. இதுதான் வந்து அத்தாரிட்டிஸ் அப்படின்றவங்க. ஓகே, அண்ட் பவர்ஸ் ரிகார்டிங் டிஸ்கவரி ப்ரொடக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினோட மீனிங் கேட்டிருக்காங்க, டைப்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் அண்டர் செக்ஷன் 54ல் இருக்கிற எல்லா டிடக்ஷன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டிடக்ஷன்ஸ் கிடையாது, எக்ஸம்ஷன்ஸை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் உங்களுக்கு மீனிங் தெரியும். ப்ராஃபிட் ஃப்ரம் செல்லிங் அசட்டை சேல் பண்ணுறதுல கிடைக்கிறது தான் கேபிட்டல் கெயின். ஸோ கேபிட்டல் கெயின் மீனிங் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு லைன் ஆன்சர் நீங்கள் கொடுக்கலாம் 2 மார்க்கில். டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்குரிய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்குரிய ரூல்ஸ். ஓகே, எந்தெந்த அசட்ஸுக்கு எவ்வளோ பீரியட் கவர் ஆகணும் அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட டைப்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து செக்ஷன் 54ல் என்னென்ன இருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். 54 அப்படின்றது ஜஸ்ட் 54னா ரெசிடென்ஷியல் ஹவுஸ், அந்த அதில் இருக்கிறத அதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எதுக்காக அப்படின்றத படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ தியரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80. ஓகேவா? எப்படி 54ல் நிறைய 54C 54B அப்படிலாம் இருந்ததோ செக்ஷன் 80ல் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். இந்த மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன் கொடுங்க அப்படின்றத தான் நான் ஒவ்வொரு தியரி கொஷினுக்கும் சொல்வேன். ஸோ 80C எதுக்காக, 80D எதுக்காக, 80E 80G 80CC இதெல்லாம் எதுக்காக அப்படின்றத அழகாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கொஷினை மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டேக்ஸ். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்னு ஒரு கொஷின் படித்தோம்.
ஓரளவு ரிலேட்டடாக தான் வரும் பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது. ஓகே, இது மாதிரி வந்து ஓரளவு ரிலேட்டடாக தான் இருக்கும். சிபிடிடியை வந்து எக்ஸ்பான்ஷன் கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ அது 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்றத நீங்கள் எழுதிடணும். ஓகே, அவங்களோட பவர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு சப்ஆர்டினேட் அத்தாரிட்டிஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் இஷ்யூடு பை வே ஆஃப் ரிலாக்ஸேஷன். ஸோ ரிலாக்ஸேஷன் பண்ணுற ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் கூட அவங்க கொடுக்கலாம். ஓகேவா? அண்ட் ரிலாக்ஸேஷன் ஃபார் கிளைமிங் டிடக்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் சிபிடிடியோட பவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் என்னென்ன இன்கம் எல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ பெரிய லிஸ்ட்டே இருக்குது, நீங்கள் ஃபார்மேட்டில் படிச்சிருப்பீங்க, அதையே எழுதலாம். ஓகேவா? அண்ட் மெயின் இன்கம்லாம் நான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். டிவிடெண்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், கேஷுவல் இன்கம் அப்படின்றது மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ரெசிப்ட்ஸ் வந்து எதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், இதெல்லாம் நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது ஃபார்மேட்டில் பார்த்துருப்பீங்க. Subletting a house property, insurance commissions, casual income, family pension, remuneration received by member of parliament. ஓகேவா? அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத தான் மறுபடி தியரியில் எழுதுறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பவர்ஸ் எக்ஸசைஸ்டு பை எனி 4 இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு, அதில் ஒரு 4 பேரோட பவர் கேட்டிருக்காங்க. அசஸிங் ஆஃபீஸரோட பவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லையா, கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸோட பவர்ஸ் என்ன அப்படின்றது. ஸோ அடுத்த பவர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்பீல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். இதில் 2 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினது தான். ஓகே, ஸோ 4 பற்றி கேட்டிருக்கிறதுனால சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை ஆன்சர்ஸ்.